சாட்டர்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி ஊருக்கு கிளம்பணும். ஸோ என் ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டு வீட்டில் காலைல விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஆன் த வேல எங்கள் ஃபேவரட் ஷாப் இருக்கும், ரோட் சைட் கடை. அங்கே சாப்பிட்லான்னு நினச்சோம். கடைசியாக டிசப்பாயின்மெண்ட், அந்த கடை இல்லை. ஸோ வேற ஒரு கடையில் தோசை சாப்பிட்டு போனோம். இந்த ஒரு தோசை 30 ருபீஸ், சுத்தமாக நல்லாவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னதுனால. ஆஃப்டர்நூனும் டிராஃபிக் தான். ஸோ அந்த வேல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரைட் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அருண் ஐஸ்கிரீம் கடை இருக்கும். அன்றைக்கி வந்து எங்கள் மாமனாரோட பர்த்டே. ஸோ அப்படியே அப்பாவுக்கு கேக் வாங்கிட்டு போய் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமே ஒன்று வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் நம்ம சாப்பிடாம எப்படி அப்படியே நானும் ஒரு சாக்லேட் கோன் எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து எஸ்எஸ் ஹைட்ராபாத்தில் மத்தியானமே பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தோம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அந்த ஒரு வாளி வந்து 270 ஒர்த்து. அதுக்கு வந்து ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு, பிரெட் அல்வா குட்டி குட்டி டப்பாவில் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, ஒரு ஸ்பூனு, அந்த அது என்னது சோம்பு, டூத்பிக் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தாலும் அந்த ஒரு வாளியில் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஓரளவு சாப்பிட்றவங்க 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ 270க்கு அது வந்து ஒர்த்து. ஆஸ் யூஷுவல் டேஸ்ட்டும் எப்போதும் போல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கியாச்சு.